வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். ஹிந்தில அமிதாப் பச்சன், தமிழ்ல ரஜினிகாந்த். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆயிரத்தி 1978 வந்த திரைப்படம், சூப்பர் ஹிட்டான திரைப்படம். நடிகர் அமிதாப் பச்சன் நடித்து மெகா ஹிட்டான திரைப்படம் திரிசூல். இந்த திரைப்படத்துல அமிதாப் பச்சன், ஹேமா மாலினி, சஞ்சீவ் குமார், ராக்கி, சசி கபூர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்துல, எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை அப்படியே தமிழ் ரீமேக் எடுக்கப்பட்ட திரைப்படம் மிஸ்டர் பாரத். இந்த திரைப்படம் ஒரு ஏவிஎம் தயாரிப்பு, அதாவது ஏவிஎம் ப்ரொடக்ஷன். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் பொறுத்து தான் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா திரிசூல் ஹிந்தி திரைப்படம் 1978 வந்த திரைப்படம். இந்த திரைப்படம் 1986 வந்த திரைப்படம் மிஸ்டர் பாரத். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் தேவைப்பட்டிருக்கு இந்த படத்தை ரீமேக் பண்றதுக்கு. அப்படியே சேமா எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் தமிழ்ல. நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதாவது ஹிந்தியில இருக்கிற சில கேரக்டர்ஸ்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கேரக்டர்ஸ்லாம் இது தமிழ்ல இந்த திரைப்படத்துல அதிகமா இருக்காது. அந்த கேரக்டர்ஸ் தான் இருக்கும், ஆனா அதிகமா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த மிஸ்டர் பாரத். இந்த மிஸ்டர் பாரத்ல ஒரு ஏலத்தாய் அந்த இடத்துல ஒரு ஏலத்தாயா வேலை செய்யறாங்க. ஒரு சாதாரண கட்டண வேலை. அந்த இடத்துல ஒரு இன்ஜினியர் கட்டத்துக்கு வராரு ஒரு ஆண்மகன். தன் ஆண்மகன் ஒரு கல்யாண ஆசையும் காதல் ஆசையும் தேவையில்லாத பலவிதமான ஒரு பெண்களை எப்படி வசப்படுத்த வேணுமோ அந்த அளவுக்கு வசப்படுத்துக்கு உண்டான நல்ல வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளையும் காட்டி, ஆசை ஆட்டைகளை காட்டி அந்த பெண்ணை இவளிடம் வசப்படுத்துகிறார். இயற்கையாவே ஒரு பாசத்துக்கோ அன்புக்கோ காதலுக்கோ பயங்கர குணம் பெண்கள். இவர்களோட ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த பெண்ணை இவரிடம் அந்த கற்பையை இழக்கிறார். கற்பை இழந்ததற்கு அப்புறம் அந்த ஆண்மகன் இவனை விட்டு விலகி செல்கிறார். அதாவது இதை நான் உங்களுக்கு அழகா சொல்லணும்னா, அந்த அவனை ஆசாட்டையை காட்டி கெடுத்துட்டு அவளை கை விட்டு போயிடுறாரு. அந்த கதாபாத்திரம் நம்ம நடிகர் சத்யராஜ் பண்ணியிருப்பாரு. நான் சென்னைக்கு போறேன், எனக்காக நீ வெயிட் பண்ணு, தபால்காரன் வரானான்னு சொல்லி நீ பார்த்துக்கினே இரு அப்படின்னு சொல்லிட்டு தன் ஆசைவாசியை காட்டி சென்னையை விட்டு போயிடுறாரு. அந்த ஏலத்தாயும் தபால்காரன் வருவாரா சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த லெட்டர் வருமான்னு சொல்லி ஒரு வேதனையோடு அந்த தாய் இருக்காரு. ஏன்னா அந்த தாய் அவரோட கற்பை இழந்துறாரு. இப்போ அந்த பெண் அவரோட கருவை சுமந்து இருக்காங்க. அந்த கருவை சுமந்திருக்கும் போது ஊர் மக்கள் அவர் எப்படி பேசுவாங்க அந்த தாயை? அப்படிப்பட்ட தாய் வருவா காத்திருக்காங்க, வரல. இவருக்கு வச்சு இந்த லெட்டர் எல்லாம் ஊருக்கு போறாங்க. அந்த சத்யராஜை பார்த்து இந்த ஏலத்தாய் கேட்கிறாங்க. இவர் ஒத்துக்க மாட்டாரு. என்ன மாதிரி அந்த ஊருக்கு எத்தனை இன்ஜினியரிங் வந்தாங்களோ, எத்தனை பேர் வந்தாங்களோ, என்ன மாதிரியே எத்தனை பேர்கிட்ட நீ கற்பை இறந்தையோ, இதெல்லாம் நான் கேட்டதா? நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஜென்டில்மேன். இந்த மாதிரி ஒரு பலவிதமான கேரக்டர்கள் டைலாக்லாம் நல்லா பேசி வந்துடுறாங்க. ஆனா அந்த தாய் உன்னோட கொழுப்புச்சு ரத்தம் உன் பையனுக்கு ஓடுல, அந்த சிங்கக்குட்டியை எதிர்க்கவே வளர்த்து உன்னை பழி வாங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சவால் கட்டிட்டு வராங்க. அவர் சவால் கட்டதுக்கு அப்புறம் கதாநாயகன் ரஜினிகாந்த் கிட்ட வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த போட்டோ காட்டி இவர் தான் உன்னோட அப்பா, இவரை நீ எப்படியா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பழி வாங்கிட்டு நீ வாங்கணும்னு சொல்லி சத்தியத்தை இது பண்றாங்க. அப்போ என் தாய் மீது சத்தியத்தை நிறைவேற்றுறாங்க. இதுக்கப்புறம் நடிகர் சத்யராஜும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் மோதுறதுதான் இந்த படத்தோட கதை. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன்ஸ், மசாலா திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல எப்படியாவது நடிகர் சத்யராஜை பழி வாங்கணும் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட நோக்கம். ஆனா தான் உன்னோட பையன்ட்டு தெரியாத அளவுக்கு அவரை பழி வாங்குவாரு. ஆகஸ்ட் 31 தான் கடைசி நாள் சொல்லி டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி சொல்லி அந்த டேட்டை சொல்லி
தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பழி வாங்குவார். இந்த திரைப்படத்துல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. அதாவது எந்த காலகட்டத்திலையும் சரி, இப்ப இருக்க இளைய தலைமுறையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எப்பவுமே பொருந்துற ஒரு வசனம். அதாவது எந்த துறையில இருந்தாலும் இது ஒரு பொருந்துற வசனம். இந்த வசனம் மிஸ்டர் கோபிநாத் நாம் தாம் பெரியவன் நினைச்சிடக்கூடாது, அவனுக்கு அப்பனும் இருப்பான். அந்த மாதிரியான வசனங்கள் இந்த திரைப்படத்துல எத்தனோ இருக்கு. இந்த ரஜினிகாந்த் இந்த படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷன் சென்டிமெண்டா ஒரு பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் பேசுவார். அந்த டைலாக்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப நல்லா. அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல என் தாயும் மீது ஆணை எடுத்த சபதம் முடிப்பேன், அந்த மாதிரி ஒரு திரைப்பட பாட்டு. முக்கியமா பேமஸான பாட்டு, எப்பவுமே பட்டி தொடுங்கலாம் காலத்தின் அழியாத காவியமா ஒழித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் பாட்டு. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, அந்த மாதிரி பாட்டுகளை நல்லா இருக்கு. காதல் பாட்டுகளை கத்திருந்து கதவை திறந்து முன்னுக்கு வாடி, அப்படிப்பட்ட பாட்டுலாம். ஆனா என்னன்னா இந்த படத்துல எஸ்பி சேகர் சத்யராஜோட பையன் கதாபாத்திரம். ஆனா ஹிந்தியில அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப பெருசா காட்டியிருக்காங்க. ஒரு செகண்ட் ஹீரோக்கு ஈக்குவலா அந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பாங்க. ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்னா இதுதான் டிஃபரெண்ட், மற்றபடி சேம் அப்படியே தான் இருக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம். ஆனா என்னன்னா நீங்க நல்லா போட்டு பாருங்க, இந்த எமோஷன்ஸ் சொன்ன டைலாக்ஸ் எல்லாம் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் திரிசூல் படத்துல ஒரு 100% ஒரு 70% தான் இருக்கும். மீதி 30% தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட ஸ்டைல்ல பேசின வசனம். அதே மாதிரி இந்த படத்துல எல்லா ரீமேக் திரைப்படத்திலையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டைல் ஒரு தனித்துமையா தான் இருக்கும். ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு திரையுலகத்துல 50 வருஷம் ஆயும் இன்னைக்கு திரையுலகத்துல நம்பர் 1 இருக்கிற ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமே தான். அது வேற எந்த நடிகரும் இல்லை. ரீமேக்ல நீங்க எந்த படமெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க, டானா இருக்கட்டும், எந்த திரைப்படமும் போட்டு பாருங்க, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பும் சரி, ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனித்துமையா இருக்கும். இந்த மிஸ்டர் பார் திரைப்படத்துல நடிகர் கவுண்டமணி, சத்யராஜ், தில்லி கணேஷ், ரகுவரன், அம்பிகா, வடிவரசி, சாரதா, விஜி மற்றும் பலர் இந்த படத்துல எத்தனையோ நடிகர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. யார நடிகராக விட்டுருக்கலாம், ஓகேங்களா. எல்லாரோட குற்ற கதாபாத்திரமும் ரொம்பவே அழகா நேர்த்தியா அழகா பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இந்த படத்தோட இசை நான் சொல்ல தேவையில்லை, இசை ஞானி இளையராஜா அவர்கள். இந்த படத்தோட டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன். இந்த படத்தோட தயாரிப்பு ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ். இன்னைக்கு ஹிந்தியில ரீமேக் 1978 வந்த திரைப்படம் திரிசூல், 1986 வந்த திரைப்படம் மிஸ்டர் பாரத். இந்த திரைப்படத்தை பத்தி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.